உங்க ஜாதகத்துல லக் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பாவம் 5ஆம் பாவமும், 9ஆம் பாவம் தான். லக்குன்னா அதிர்ஷ்டம். அப்போ ஒரு ஜாதகத்துல அதிர்ஷ்டத்த எந்த பாவம் தரும் அப்படின்னா, 5ஆம் பாவம், 9ஆம் பாவம் தரும். 5ஆம் பாவம் தர்ற அதிர்ஷ்டத்துக்கும், 9ஆம் பாவம் தர்ற அதிர்ஷ்டத்துக்கும் வித்தியாசம் நெறைய இருக்கு. எப்படி அப்படின்னா, 5ஆம் பாவம் தரக்கூடிய அதிர்ஷ்டம் வந்து கொஞ்சம் டெம்பரரியா வரும். 9ஆம் தரக்கூடிய அதிர்ஷ்டம் வந்து கொஞ்சம் பெர்மனன்ட்டா வரும். அப்ப கொஞ்ச நாள் வரக்கூடிய புகழ் 5ஆம் பாவத்த குறிக்கும். நீண்ட நாள் வரக்கூடிய புகழ் அப்படிங்கிறது 9ஆம் பாவத்த குறிக்கும். உங்க ஜாதகத்துல 5ஆம் அதிபதியோட நட்சத்திரத்திலோ, 9ஆம் அதிபதியோட நட்சத்திரத்திலோ ஏதாவது ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா, அந்த கிரக காரகத்துவ உறவுக்கு புகழ் உண்டு அப்படின்னு நம்ம சொல்லிறலாம். இப்போ லக்னாதிபதியே 5ஆம் அதிபதியுடைய நட்சத்திரத்தில நிக்கிறாரு அல்லது 9ஆம் அதிபதியுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு. 5ஆம் அதிபதியோட சேர்ந்து இருக்காரு அல்லது 9ஆம் அதிபதியோட சேர்ந்து இருக்காரு. லக்னாதிபதிக்கும் 5ஆம் அதிபதிக்கும் 9ஆம் அதிபதிக்கும் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருக்கு அப்படின்னா, அந்த ஜாதகருக்கு புகழ் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்தே தீரும். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இதுல 1, 5, 9 பாவங்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்படாமல் இருக்கணும். பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னா, நீசமாகக்கூடாது, அஸ்தங்கமாகக்கூடாது, வக்ரமாகக்கூடாது, திரிசூன்யம் அடையக்கூடாது, பாதகமாகக்கூடாது. ஏதாவது ஒரு வகையில் இவர்கள் நல்ல நிலைமையில் இருந்து விட்டால், கண்டிப்பா அந்த ஜாதகர் எந்த துறையில் இருந்தாலும் புகழ் அப்படிங்கிறது அவர தேடி வரும் அப்படிங்கிறதுல நம்ம கொஞ்சம் கூட சந்தேகமே பட வேணாம். அப்ப புகழை தரக்கூடிய கிரகமான 5, 9 லக்னாதிபதி கூட தொடர்பு கொண்டு இவர்கள் ஆட்சியாக, உச்சமாக இருந்து அதன் தசாபுத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் ஜாதகருக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள், புகழ் அந்த காலகட்டத்தில தேடி வரும் என்பது முழுக்க முழுக்க பொதுவான தகவல். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்பதை மறக்கக்கூடாது. நன்றி, வணக்கம்.